அதாவது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு சர்வே நம்மளுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிவிக்குன்னு இளைஞர்கள்லாம் டிவிக்கேல ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி எடப்பாடி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்று எல்லா பக்கமும் உள்ள ஒரு பெரிய டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இந்த பெண்களுடைய மனசை ஃபுல்லாக அடித்து தூள் கலப்பி இந்த பணத்தை போட்டு எல்லாரையும் ரவுண்டு கட்டிட்டார். ஆகவே இந்த கூட்டணி கட்சிகள் குழப்பமாக இருந்தால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணி, இங்கிட்டு ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் சீட்டை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பல் பண்ணுறாங்க, காங்கிரஸ் சுற்றி அடித்து குழப்பிட்டுறாங்க. ஒரு ஒற்றுமை என்பது மிக பலமாக இருந்தால் ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல சூழ்நிலைகள். எடப்பாடி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார், அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். எப்பொழுதுமே தோக்குறவங்க இப்போ வந்து நான் தமிழர் சீமானன் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் என்ன வெற்றி பெற்று வரவா போகின்றார், தன்னுடைய அங்கீகாரத்தை நிற்பதற்காகின்றார். ஜெயிக்க போகிற கட்சி, ஆளப்போகிற கட்சி, வெற்றி பெறுகிற கட்சி கொஞ்சம் பொறுமையாக தான் செய்ய போகிறாங்க. எல்லோரும் சொல்வது போன்று நானும் சொல்வது போன்று ஸ்டாலின் கொடுப்பது வந்து சீட்டல், ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ சீட்டை பிரிப்பது, எம்எல்ஏக்களை பிரிப்பது என்பது ஒரு பெரிய வேலை தான். ஆகவே இந்த பிரம்மாண்டமான வேளையில் ஸ்டாலின் கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு. ஒரு அந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தான் தெரியும். சீட்டு பிரிக்கிறது, எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்கிறது, அரசியல் வந்து 10 சாணக்கியத்தன் தூங்காமல் இருந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் முதல்வர் அவர்கள் பெண்களுடைய மனதெல்லாம் கவர்ந்திருக்கின்றார். இதை தாண்டி ஒரு பெண் முகமாக பிரச்சாரத்துக்கு பிரேமலதாவையும் கொண்டு வந்து விட்டார், மிகப்பெரிய சாணக்கியத்தனத்தோடு. இதை தாண்டி எல்லாருடைய பிரச்சாரத்தையும் முறியடிக்க அளவுக்கு வந்து அவர் தயாராகி நியமிக்க எல்லா இடத்துலையும் வரலாறு காணாத வெற்றியை பிறப்புங்கிற சூழ்நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் சில கோளாறுகள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதை சரி செய்தால் காங்கிரசும் 28 எம்எல்ஏ கொடுத்திருக்க அத்தனையும் எம்எல்ஏக்களாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை தவறவிட வேண்டாம், சரி செய்ய வேண்டாம். புதுச்சேரியில் உள்ள குழப்பங்களாம் சரி செய்து முதல்வர் இடத்துக்கு முயற்சிக்கு இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை நம்முடைய சேனல் வழியாக சொல்லிக்கொண்டு